நம்மள பல பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி உட்காந்துட்டே இருக்கனால அவங்களுக்கு வந்து ஹிப் பெயின், பேக் பெயின் இது எல்லாமே வந்துருங்க. ஸோ நான் சொல்லி கொடுக்குற இந்த 3 ஸ்ட்ரெச்சஸும் இந்த 5 எக்ஸசைஸும் கண்டினியூஸா நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்க லைஃப் லாங் வந்துட்டு உங்களுக்கு ஹிப் பெயின், பேக் பெயின் எதுவுமே வராது. ஸோ பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெஞ்ச்ல நீங்க உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சேர்ல நீங்க உட்காந்து பண்ணலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எது இருக்கோ அதுல உட்காந்து பண்ணலாம். இந்த ரோல் ஆகிற சேர்ல உட்காந்து பண்ண வேண்டாம். அப்படி பண்ணும்போது சேர் ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா சப்போஸ் வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரோல் ஆகிற சேர்ல பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபிகர் 4. கால் மேல கால் போட்டு உட்காரணும். ஸோ உங்களோட ஒரு கால் எடுத்து ஒரு கால் மேல போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. ஸோ இப்படி உட்கார்றதுனால உங்களோட கால் வந்துட்டு ஆக்டிவா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வந்து ஹிப் பெயின் அப்படிங்கிறது வரவே வராது. ஸோ இது ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட முதுகு தண்டு நேரா இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் லெக், முதுகு தண்டு நேராக இருக்கணும். இது பண்ணும்போது உங்களுக்கு முதுகு பேக்கில் வந்து ஒரு பெயின் இருக்கும். ஸோ இதை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஈச் சைடும் 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஜிஎன் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆப்போசிட் சைடு இப்படி டர்ன் பண்ணணும். ஸோ நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வந்துட்டு முதுகு தண்டில் ஒரு நல்ல ஒரு பெயின் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்லே போட்டுட்டு ஸோ நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 30 செகண்ட்ஸ் கண்டினியூவாக ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10 செகண்ட்ஸ். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எடுத்தோடனே 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பெஞ்ச் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ உங்களோட பெஞ்சாக இருக்கட்டும் இல்லை சேராக இருக்கட்டும் அந்த எஜ்ஜில் உட்காந்துக்கோங்க, கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. ஸோ சைடில் நம்ம பெண்ட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெண்ட் பண்ணும்போது உங்களோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயினை நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஈச் சைடும் 30 செகண்ட்ஸ். ஸோ எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணுங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும். ஸோ சொன்ன மாதிரி $30 செகண்ட்ஸ் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங் ஒரு 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், 30 அது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 60 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த 5 எக்ஸசைஸை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு பேக் பெயின், ஹிப் பெயின் அப்படிங்கிறது உங்கள் லைஃப் லாங் வரவே வராதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் ஜாக். ஸோ நின்ன இடத்துல இருந்தே ஜஸ்ட் உங்கள் 2 லெக்கையும் மூவ் பண்ணிட்டு அட் த டைம் உங்கள் ஹேண்டையும் மேலே அப் பண்ணணும். ஸோ 15 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. 2 செட்ஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங் பண்றவங்களா இருந்தா ஜஸ்ட் ஒரு 10 கவுண்ட்ஸ். கண்டினியூஸா பண்ணணும். ஸோ கண்டினியூஸா பண்றது மூலியமா தான் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். 15 கவுண்ட்ஸ் 2 செட்ஸ் பண்ணுங்க. செகண்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ஹை நீஸ். ஸோ உங்களோட நின்ன பொசிஷன்ல இருந்தே ஜஸ்ட் உங்களோட லெக் மட்டும் இப்படி அப் பண்ணணும். 15 கவுண்ட்ஸ் 2 செட்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்றதுனால உங்களோட பெல்லி ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வால் புஷ்அப். இந்த மாதிரி ஒரு செவுத்துல கை வச்சுட்டு ஜஸ்ட் உங்க பிரஸ்ட்டை வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட முதுகுல ஒரு பெயின் இருக்கும். 15 கவுண்ட்ஸ் 2 செட்ஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா ஃப்ரண்ட்ல வரணும். ஸோ எகெயின் பேக்ல மூவ் பண்ணணும். $15 counts
2 sets பண்ணுங்க. Fourth one, sit and stand. So இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் இல்ல சேர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிட் பண்ணிட்டு எந்திரிக்கணும். உட்கார்ந்து எந்திரிக்கலாம். ஸோ நம்ம ஸ்குவாட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி உட்காந்து எகெயின் எந்திரிக்கணும். 15 counts, 2 sets பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்க். ஸோ நம்ம பிளாங்க் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா எக்ஸசைஸ்லேயும் நம்ம பண்ணுவோம். ஸோ பிளாங்க் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஹோல் பாடியுமே ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களோட 2 ஹேண்ட் இப்படி வச்சுட்டு ஃபுல் சப்போர்ட்டும் உங்களுக்கு ஹேண்டில் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். 30 seconds ஹோல்ட் பண்ண முடியலனா 10-20ன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாங்க் பண்ணும்போது ரொம்ப வயிறு கீழே இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்கள் முதுகில் வந்து பால் வச்சாங்கன்னா பால் உருண்டு கால் வழியாக கீழே வரணும். ஒரு 30 seconds மட்டும் ஸ்டார்டிங் ஹோல்ட் பண்ணுங்க. 30 seconds ஹோல்ட் பண்ண முடியாதவங்க ஜஸ்ட் 10-20 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களால் பிளாங்கே பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க ஷோல்டர் பிளாங்க் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. பிளாங்க் சுத்தமாக பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு ஷோல்டர் பிளாங்க் ட்ரை பண்ணுங்கள். அதில் ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிளாங்க் பண்ணலாம். ஸோ எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த பெயின் இருந்தாலும் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா ஒரு 15-20 seconds வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வியூவர்ஸ், நான் சொல்லி கொடுத்த இந்த 3 ஸ்ட்ரெச்சஸும் இந்த 5 எக்ஸசைஸும் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு ஹிப் பெயின், பேக் பெயின் வரவே வராதுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் குரூப்ல இருக்காது எனக்கு ஹிப் பெயின் இருக்கு, பேக் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வீடியோஸ். Until from Kavita. Thank you.